ஓகே, 9th சம் பாருங்க. The height in meters, அதாவது ஹைட் கொடுத்துருக்காங்க. The height in meters of the mountains in தமிழ்நாடு are as follows. அதாவது தமிழ்நாடோட மவுண்டெயின்ஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தொட்டபெட்டா இவ்வளோ ஹைட் இருக்கான். மகேந்திரகிரி, ஆனைமுடி, வெள்ளையங்கிரி, அது 4 மவுண்டெயின்ஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் லிஸ்டட் அபோவ். கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இது ஹையஸ்ட் மவுண்டைன் நம்மளுக்கு கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், எல்லாமே 4 டிஜிட் நம்பர் தான். சரியா? இப்போ பிளேஸ் வேல்யூன்னு எடுத்துட்டோம்னா இது 1s, 10s, 100, 1000 இருக்கும். சரியா? இப்போ பார்த்தா 1000 பிளேஸில் இதுவும் 2000 இருக்குது, இதுவும் 2000 இருக்குது. இப்போ ஹையஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும். அடுத்தது 100 பிளேஸில் பார்க்கலாம். இது ரெண்டுலேயுமே 1000ல் 2 இருக்குது. 100 பிளேஸில் பார்த்தா இதுவும் 6, இதுவும் 6ஆக இருக்குது. 10th பிளேஸில் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போனா எது பிக்கஸ்ட் ஒன்? இதுதான் பிக்கஸ்ட்டு. ஹையஸ்ட்னாலும் ஹையஸ்ட்னா உயரமானது மவுண்டைன். சரியா? இப்போ பார்த்தா எல்லாமே 4 டிஜிட்டாக இருக்குது. அதில் பார்த்தா இங்கே 1 இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்த ரெண்டுமே 2 இருக்குது. இப்போ 1000ல ஈக்குவலாக இருக்குது, 100ல ஈக்குவலாக இருக்குது. இப்போ 10th பிளேஸில் இது 3 இருக்குது, இது 9. இப்போ 9 தானே பெருசு. ஸோ ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன். என்ன எழுதணும்? ஆனைமுடி. ஆனைமுடி. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆர்டர் த மவுண்டைன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு த லோயஸ்ட். இப்போ 4 மவுண்டைன் கொடுத்துருந்தாங்களே நம்ம பார்த்தோம்ல, அதில் ஹையஸ்ட் டு லோயஸ்ட், பெருசுலேருந்து சின்னது எழுத சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி முன்னாடி பேஜில் அந்த டேப்லெட் காலம் போட்டிருந்தேன். அது நெக்ஸ்ட் பேஜ் எடுத்தனால நான் இங்கே இப்படி ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எது எழுத? ஆனைமுடி. இதுதான் ஆனைமுடி, இதுதான் ஹையஸ்ட்னு பார்த்தோமா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹையஸ்ட் டு லோயஸ்ட். அப்போ இதுதான் பெருசு. அடுத்து 1000 பிளேஸ்லேருந்து இது 2, அடுத்து இதுதான் 2 இருக்குது. அப்போ இது செகண்ட் ஒன். சரி, இப்போ பாருங்கள், அடுத்து ரெண்டுமே 1000 பிளேஸில் 1 இருக்குது. இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அடுத்தது பாருங்கள், இங்கே 6 இருக்கா, இங்கே 7 இருக்குது. அப்போ 700 தானே பெருசு. அப்போனா இதுதான் 3rd பிளேஸாக வரும். நெக்ஸ்ட் இது 4th பிளேஸாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் எது? 2695 ஆனைமுடி இஸ் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து தொட்டபெட்டா 2637. தேர்டு ஒன் வந்து வெள்ளையங்கிரி 1778. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் வந்து மகேந்திரகிரி 1647. ஓகேவா? இது வந்து மவுண்டன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு த லோயஸ்ட் நம்ம எழுதியாச்சு. ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் அ மவுண்டைன்? ஆனைமுடி. ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆனைமுடிக்கு எழுதலாம். இதுதானே ஆனைமுடி. என்ன வரும்? 2695. இது வந்து ஆனைமுடி. அடுத்தது என்ன கேட்குறாங்க? மகேந்திரகிரி. மகேந்திரகிரி எங்கே இருக்குது? இது. ஸோ 1647. சரியா? இது என்னது? மகேந்திரகிரி. இப்போ இவங்க டிஃப்ரென்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்க. இப்போ 5ல இருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ பண்ணால் இந்த 5 வந்து 15 ஆயிரும். இந்த இடத்துல 8 தான் வரும். ஸோ 15ல் 7 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 8 வரும். சரி, 8 - 4 4. 6 - 6 0. 2 - 1 1. ஸோ ரெண்டுக்கு, அது ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 1048 மீட்டர். நம்ம மீட்டர் தானே ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஹைட் ஃபுல்லாக மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்தது ஹையஸ்ட் மவுண்டைன் கேட்குறாங்க. நான் எல்லாமே 4 டிஜிட் நம்பராக இருக்குது. அதனால் 1000 பிளேஸில் எது பெருசுன்னு பார்க்குறேன். ரெண்டுமே 1000 பிளேஸில் 2வாக இருக்குது. அப்புறம் 100 பிளேஸில் பார்த்து இங்கே 6 இருக்குது, இதுவும் 6, ரெண்டுமே அதுவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ 10th பிளேஸில் பார்த்தா அதுவும் 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ ஆனைமுடி தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மவுண்டைன் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஹையஸ்ட் லோயஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரி 2 மவுண்டன்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க.
இப்போ ரெண்டையும் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும். எவ்வளோ வருது? 1048 மீட்டர் தான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. மைனஸ் பண்ணுற தப்பு பண்ணிடாதீங்க. இங்கே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ண முடியாது, அதனால் நான் பாரோ பண்ணியிருக்கேன். ஒரு டைம் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கரெக்டான செக் பண்ணிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது பெருசு கிடையாது. முடித்த பிறகு எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணோன்னா நாங்கள் மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அது ஹைட்டை வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அவங்க கேட்கல. ஆர்டர் த மவுண்டைன் வந்து எது ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்னென்னா 2695 வந்து ஆனைமுடி. சரியா? செகண்ட் வந்து தொட்டபெட்டா. ஓகே, 1778 என்னன்னு பாருங்க, வெள்ளையங்கிரி. நெக்ஸ்ட் லாஸ்ட் 1648 வந்து மகேந்திரகிரி. ஓகேங்க, அவங்க என்ன கேட்குறான்னு பார்த்துட்டு அந்த ஆர்டரில் ரைட் பண்ணுங்கள். இது வந்து மவுண்டெயினோட ஹைட் வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிடலாம். இது அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க? மவுண்டைன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது ஹையஸ்ட் டு லோயஸ்ட், ஆனைமுடி, தொட்டபெட்டா, வெள்ளையங்கிரி, மகேந்திரகிரி. இதுதானே பிக்கஸ்ட் ஒன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் ரைட் பண்ணணும். சிம்பிள் இந்த மாதிரி, இதுதானே பிக்கஸ்ட்டு, இந்த மாதிரி சிம்பிள் ரைட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்த பிக்கஸ்ட் இது, அடுத்த பிக்கஸ்ட் இது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆனைமுடி, தொட்டபெட்டா, வெள்ளையங்கிரி, மகேந்திரகிரி. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா?